உலக புகழ்பெற்ற இருதய நோய் நிபுணர் ஜெரமி ஸ்வான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1922 ஜூன் 1 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோவில் ஹரோல்ட் ஜான் ஸ்வானுக்கும் மார்செல்லா பெர்டைல் கெல்லி ஸ்வானுக்கும் மகனாக பிறக்கிறார் ஹரோல்ட் ஜேம்ஸ் சார்ல்ஸ் ஜெரமி ஸ்வான். இவர் கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஃபிசிசியன்ஸ், அதாவது மருத்துவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜெரமி ஸ்வான் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே தங்களை போலவே ஜெரமி ஸ்வானையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவராக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதனால சிறு வயதிலிருந்தே ஜெரமி ஸ்வானுக்கு இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டிலிருந்தே மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கற்பித்து மருத்துவத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கரெக்டா 1927 ஆண்டு ஜெரமி ஸ்வானுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஸ்லைகோலே இருக்கக்கூடிய கேசல் ராக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. இந்த கேசல் ராக் ஸ்கூல் ஆனது இன்னைக்கு கேசல் ராக் நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கு சேர்ந்து ஜெரமி ஸ்வான் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுடைய அப்பா ஹவுஸ் கால்ஸுக்கு அழைக்கப்படும் போதெல்லாம் ஜெரமி ஸ்வானும் இவருடைய அப்பா கூட இணைஞ்சு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹவுஸ் கால் அப்படின்றது இப்போ ஜெரமி ஸ்வானுடைய அப்பா ஒரு மருத்துவராக இருக்கிறனால நிறைய நோயாளிகள் அவங்களுடைய வீட்டிலிருந்தே சிகிச்சை பெறுறதுக்காக இவருடைய அப்பாவை அழைப்பாங்க. இந்த மாதிரி அந்த நோயாளிகளுடைய வீட்டுக்கே போய் சிகிச்சை கொடுக்கறதுக்காக இவருடைய அப்பா அழைக்கப்படுறது தான் ஹவுஸ் கால்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் கால்ஸுக்கு ஜெரமி ஸ்வானுடைய அப்பா அழைக்கப்படும் போது இவருடைய அப்பா கூட இணைஞ்சு ஜெரமி ஸ்வானும் போக ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஒரு முறை இந்த வில்லியம் பட்லர் கேட்ஸ் அப்படின்னு ஒரு பொயட், ஒரு கவிஞர், அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்போ இவருடைய அப்பா அழைக்கப்படுறாங்க. அப்பவும் இவருடைய அப்பா கூட ஜெரமி ஸ்வான் போனாங்க. இது மாதிரி இவருடைய அப்பா மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு போகும்போதெல்லாம் ஜெரமி ஸ்வானும் கூட போறதுனால இவருக்கு மருத்துவத்தின் மீது இன்னும் கூடுதல் ஆர்வமானது ஏற்பட தொடங்கி இருந்தது. இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுடைய அம்மா தான் இவரை ஜெரமி அப்படின்னு செல்லமா அழைச்சு வந்தாங்க. ஸோ இவருடைய ஒரிஜினல் நேம், ஜெரமி ஸ்வானோட ஒரிஜினல் நேம் ஹரோல்ட் ஜேம்ஸ் சார்ல்ஸ் ஸ்வான் அப்படின்றது தான் இவருடைய பேரு. ஆனா இவருடைய அம்மா இவரை வீட்டில் ஜெரமி அப்படின்னு அழைக்கிறனால ஜெரமி ஸ்வான் இவருடைய ஸ்கூல்ல இவருடைய பேரை ஜெரமி ஸ்வான் அப்படின்னே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே இவருடைய பேர் ஹரோல்ட் ஜேம்ஸ் சார்ல்ஸ் ஜெரமி ஸ்வான் அப்படின்னு மாறிடுது. ஸோ பிற்காலத்தில் இவர் ஜெரமி ஸ்வான் அப்படின்னு அழைக்கப்பட தொடங்குறாங்க. இந்த நிலையில கரெக்டாக 1932 ஆண்டு இவருடைய 10 வயதுல ஜெரமி ஸ்வான் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோ இருந்து அதே அயர்லாண்டில் இருக்கிற ஒரு மல்ஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவரை அனுப்புறாங்க. குறிப்பா அந்த அயர்லாண்டில் இருக்கிற மல்ஸ்டர்ல இருக்கக்கூடிய லெமரிக் அப்படின்ற ஒரு இடம், அங்க இருக்கக்கூடிய கிளன்ஸ்டலுக்கு இவரை அனுப்பி அந்த கிளன்ஸ்டல்ல இருக்கக்கூடிய கிளன்ஸ்டல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு மிடில் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்க சேர்ந்து 1932 ஆண்டிலிருந்து ஜெரமி ஸ்வான் இவருடைய மிடில் எஜுகேஷன், அதாவது 6th கிரேட்ல இருந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. படிச்சு அங்கு ஜெரமி ஸ்வான் படிச்சு ஆரம்பிக்கும் போது கிரீக், லத்தீன் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1935 ஆண்டு ஜெரமி ஸ்வான் இந்த கிளன்ஸ்டல் ஸ்கூல்ல இருந்து இவருடைய மிடில் எஜுகேஷன் 8th கிரேட் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜெரமி ஸ்வான் இவருடைய அப்பானால அயர்லாண்டில் இருக்கிற மல்ஸ்டரோடைய இந்த லிமரிக்ல இருக்கிற இந்த கிளன்ஸ்டல்ல இருந்து மறுபடியும் அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோக்கே வரவழைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்லைகோலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஜெரமி ஸ்வானுடைய அப்பா கருதுனாங்க. ஆனால் இவரை அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே இருந்த இந்த கேசல் நாக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல் நாக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல் அங்கே சேர்த்துடணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக இந்த அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோவில் இருந்து அதே அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல் நாக் ஸ்கூல் அப்படின்ற அந்த ஹை ஸ்கூலில் 1935 ஆண்டு ஜெரமி ஸ்வானோடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து ஜெரமி ஸ்வான் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை 1935 ஆண்டிலிருந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்நாக் ஸ்கூல் அப்படின்றது செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்நாக் காலேஜ் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுது. இன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற கேசல்நாக் அப்படின்ற இடத்துல தான் இந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்நாக் காலேஜ் இருக்கு. ஸோ அங்கே இவர் படிக்க தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான்
ஸ்போர்ட்ஸ்லையும் பங்கேற்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக பாக்ஸிங் பண்ணுறது இவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருந்தது. இதனால இவர் ஒரு மிட்வெயிட் பாக்ஸராக வந்து ஆகிறதுக்காக இவருடைய அந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்னா காலேஜ் அவங்க தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய பாக்ஸிங் காம்படிஷன்ஸில் பங்கேற்று அதில் இவருடைய ட்ரைனிங்கும் பெற தொடங்குறாங்க. இந்நிலையில தான் ஜெரமி ஸ்வானுக்கு வந்து இந்த மெனஞ்சைடஸ் அப்படின்ற ஒரு நோயானது ஏற்படுது. இது வந்து மெனிஞ்சோகோக்கல் மெனஞ்சைடஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த நோய் வந்து ஆன்டிபயோட்டிக் இருந்தால் தான் வந்து குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி நிலை ஏற்படுது. ஸோ இவர் வந்து அயர்லாண்டோடைய டப்ளின்ல இருந்து மறுபடியும் அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோக்கே வந்துடுறாங்க. இந்த முறை இந்த மெனிஞ்சைட்டஸ் அப்படின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத சிம்டம்ஸை வச்சு ஜெரமி ஸ்வானுடைய அம்மா வந்து கண்டறிஞ்சிடுறாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து இந்த மெனஞ்சைட்டஸ்னால பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய அம்மா பதறி போய் உடனடியாக சால்ஃபா ட்ரக்ஸை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. இது வந்து சல்ஃபனாமைட்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது பெனிசிலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் இந்த சல்ஃபனாமைட் ட்ரக்ஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து ஜெரமி ஸ்வானுடைய அம்மா இவருக்கு மெனஞ்சைட்டிஸ்னால தான் இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத உடனடியாக கண்டறிஞ்சு இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜெரமி ஸ்வான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெனஞ்சைட்டிஸ்ல இருந்து மீண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. மெனஞ்சைட்டிஸ்னால பாதிக்கப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் அதிகமான நபர்கள் இறந்து போனாங்க. ஆனால் ஜெரமி ஸ்வான் வந்து காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் இவருடைய அம்மா அந்த சிம்டம்ஸை வச்சு இவருக்கு மெனஞ்சைட்டிஸ்னால தான் இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத கண்டறிஞ்சனால தான் இவரை ஈஸியாக குணப்படுத்த முடிஞ்சது. ஸோ குணமடைஞ்ச பிறகு மறுபடியும் அந்த கேசல்னா காலேஜ், அதாவது செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்னா காலேஜுக்கே போய் இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தான் 1938ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வானுடைய அப்பா அம்மா 2 பேருமே பிரச்சனை வந்து இந்த டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு ஜெரமி ஸ்வானுடைய அம்மாவே ஜெரமி ஸ்வான் உட்பட இவருடைய 3 பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 அந்த பசங்களையும் ஜெரமி ஸ்வானுடைய அம்மாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெரமி ஸ்வானையும் இவர் கூட பிறந்த 3 பிரதர்ஸையும் இவருடைய அம்மாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவருடைய அப்பா ஜெரமி ஸ்வானை அடிக்கடி வந்து சந்திச்சு வந்தாங்க. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்க 1939ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் அந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேசல்னா காலேஜில் இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை ஜெரமி ஸ்வான் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜெரமி ஸ்வானுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவரை மருத்துவம் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சனால அந்த அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய அம்மா வந்து இவரை சேர்த்துறாங்க. ஸோ 1939ஆம் ஆண்டிலிருந்து ஜெரமி ஸ்வான் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய மெடிக்கல் எஜுகேஷன் மருத்துவ கல்வியை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் 1940 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுடைய அம்மா வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. ஏன்னா ஜெரமி ஸ்வானுடைய அம்மாவுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் லண்டனில் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இதனால் ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்ல இருந்து ஜெரமி ஸ்வானை பாதியிலே வந்து படிப்பை நிப்பாட்ட வச்சுட்டு ஜெரமி ஸ்வானையும் இவர் கூட பிறந்த 3 பிரதர்ஸையும் அழைச்சிட்டு இந்த 1940 காலகட்டத்தில் இவருடைய அம்மா அயர்லாண்டில் இருக்கிற அந்த கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோவில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கப்புறமா அதாவது இவர் படித்த ஜெரமி ஸ்வான் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் வந்து படித்தாங்க. ஆனால் இவருடைய வீடு வந்து அயர்லாண்டில் இருக்கிற கானெக்டோடைய கவுண்டி ஸ்லைகோவில் இருக்கிற ஸ்லைகோவில் தான் இருந்தது. ஸோ அதனால் அங்கிருந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்துடுறாங்க. லண்டனுக்கு வந்ததுக்கப்புறமா லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவருடைய அம்மா இவரை சேர்த்துறாங்க மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ ஜெரமி ஸ்வான் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்ல நிப்பாட்டி இருந்த அந்த படிப்பை இங்கே லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து MBCHB தான் படித்தாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிரஜி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை வந்து ஜெரமி ஸ்வான் படித்து வந்தாங்க. ஜெரமி ஸ்வான் இதை படிக்கும்போது இவருக்கு வந்து கார்டியாலஜி இருதயவியலில் தான் ஆர்வம் ஏற்பட தொடங்கி இருந்தது. அதாவது மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதே மாதிரி கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஜெரமி ஸ்வானுக்கு கார்டியாலஜி இருதயவியலில் தான் ஆர்வம் ஏற்படுது. இவர் ஒரு இருதய நோய் நிபுணர், கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் இவருடைய விருப்பமாகவும் இருந்து வந்தது. இந்த நிலையில் இவர் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து சர்ஜன்ஸுக்கு உண்டான அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ்,
அதே மாதிரி அதனுடைய அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் அட்டன் பண்ணணும். அதுக்காக இவர் வந்து அந்த எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய லைசன்ஸும் பெறணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கும் ஜெரமி ஸ்வான் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு இறுதியாக 1945ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை அந்த MBBS மெடிசன், அந்த MBBS அப்படின்ற அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை வந்து இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஜெரமி ஸ்வான் முடிக்கிறாங்க. இதே 1945ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப்பை 1945ஆம் ஆண்டு பெறாங்க. மேலும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸும் இவருக்கு கிடைக்குது. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் LRCP அப்படின்ற இந்த ஒரு லைசன்ஸையும் 1945ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் பெறாங்க. மேலும் இவர் வந்து படித்த அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டர்னாக இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெரமி ஸ்வான் வந்து மருத்துவம் படித்து முடித்து டிகிரிலாம் பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜெரமி ஸ்வான் வந்து ஒரு மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவர் வந்து மருத்துவ பயிற்சி பெறணும். குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஜெரமி ஸ்வான் வந்து மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது வந்து ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டையுமே பண்ணாதான் ஜெரமி ஸ்வான் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். அதில் ஜெரமி ஸ்வான் வந்து கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு இன்டர்னாக இருந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுறாங்க. மற்ற இருதய நோய் நிபுணர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜூனியர் ரெசிடென்ட்டாகவும் இவர் ஆகுறாங்க. அதே ஒரு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் ரெசிடென்ட் அப்படின்றது இப்போ ஜெரமி ஸ்வான் வந்து மற்ற தேர்ந்த இருதய நோய் நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜெரமி ஸ்வான் வந்து இருதய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இதெல்லாம் இவர் வந்து சரியாக பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜெரமி ஸ்வான் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டாக இருதய நோய் நிபுணராக தகுதியும் பெற்றுறாங்க. இந்த நிலையில் 1946ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், அந்த ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய லைசன்ஸை தான் இவர் பெற்றிருந்தாங்க. இப்போ அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் பெறணும் அப்படின்னு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் 1946ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1946ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து பமேலா வினஃப்ரெட் ஸ்கீட் அப்படின்ற ஒரு பெண்ணை இவருடைய 24 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜெரமி ஸ்வானுக்கும் இவருடைய மனைவியான பமேலா வினஃப்ரெட் ஸ்கீட் ஸ்வான் ரெண்டு பேருக்குமே எலிசபெத் ஸ்வான், கேரலைன் ஸ்வான், ஜெரோல்டின் ஸ்வான், எலினோர் ஸ்வான், கேத்தரின் ஸ்வான் அப்படின்னு 5 பெண் குழந்தைகளும், ஜெரமி ஸ்வான், கோர்டன் ஸ்வான் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 7 குழந்தைகள் பிறந்தது. இது ஜெரமி ஸ்வானுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1946ஆம் ஆண்டு ராயல் ஏர்ஃபோர்ஸில் ஜெரமி ஸ்வான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ராயல் ஏர்ஃபோர்ஸில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் இவருடைய அந்த ரெசிடென்சி, இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி ரெண்டுமே முடிச்சிட்டனால இவர் வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸில் RAFல இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த 1946ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஈராக்குக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு கேஸ்வாலிட்டி சர்ஜனாக பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது அங்கு காயமடையக்கூடிய வீரர்கள், இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக ஜெரமி ஸ்வான் இந்த காலகட்டத்தில் இவருடைய பணியை தொடங்குறாங்க. மேலும் ஜெரமி ஸ்வான் வந்து அந்த ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுடைய லீடராகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய அப்பாவை சந்தித்து வெகு காலம் ஆகியிருந்தது. இதனால இவருடைய அப்பாவை போய் அயர்லாண்டில் சந்திக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா கூடவே ஒரு மருத்துவராக ஜெரமி ஸ்வானும் வேலை பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதுக்கிடையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெரமி ஸ்வானுடைய அப்பாவான அந்த ஹரோல்ட் ஜான் ஸ்வான் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஜெரமி ஸ்வானுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் துயரமாக இருந்தது. இதனால அந்த ஒரு பிளான், அயர்லாண்டுக்கு போகிறது அப்படின்ற அந்த ஒரு பிளானை ஜெரமி
ஸ்வான் வந்து கைவிட்டுறாங்க. பிறகு இதே 1948ஆம் ஆண்டு அந்த ஈராக்ல இருக்கிற மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வந்து விலகுறாங்க. ஸோ RAF அப்படின்ற ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இவர் விலகிடுறாங்க. விலகிட்டு இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு 1948ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா லண்டன்லயே இருக்கக்கூடிய இவர் படிச்ச அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்கேயே ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவா இந்த 1948ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து ஜாயின் பண்றாங்க. இவருக்கு மென்டாரா ஹென்ரி பார்கிராஃப்ட் அப்படின்ற மருத்துவர் இருந்தாங்க. இந்த ஹென்ரி பார்கிராஃப்ட் வந்து 1904ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரோட கிட்டத்தட்ட 18 வயது ஜாஸ்தி. இந்த ஹென்ரி பார்கிராஃப்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஏன்னா இந்த ஹென்ரி பார்கிராஃப்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பிசியாலஜிஸ்டும் கூட, ஒரு உடலியல் நிபுணரும் கூட. ஸோ அவருக்கு கீழே ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்குறாங்க ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவா. குறிப்பாக ஜெரமி ஸ்வான் வந்து கார்டியோவாஸ்குலர் பிசியாலஜி, அதாவது இருதய உடலியல், அதில் தான் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1950 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் PhDயும் வந்து பண்ணுறாங்க. இறுதியாக 1951ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய 29 வயதுல இவருடைய PhD வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெரமி ஸ்வான் வந்து முடிக்கிறாங்க. அதாவது இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய மெடிக்கல் ஸ்கூல் ஆனது ஸ்டெரிங்டன் ஸ்கூல் ஆஃப் பிசியாலஜி அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பில் இருந்து தான் டிகிரி வழங்கப்படும். ஸோ இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் தான் MBBSம் படிச்சாங்க. இப்போ PhDயும் அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சு அதனுடைய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய PhD வந்து 1951ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து பெற்றுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1951ஆம் ஆண்டு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மின்னசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய மேயோ கிளினிக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான கிளினிக், அங்கேருந்து இவருக்கு வந்து ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ இதை பயன்படுத்தி இந்த 1951ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஃபேமிலியோட இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கிற அந்த ஒரு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வந்து விலகிட்டு இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மின்னசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு 1951ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா ஜெரமி ஸ்வான் வந்து அந்த ராச்செஸ்டரில் இருக்கக்கூடிய மேயோ கிளினிக்ல இவருடைய பணியை ரிசர்ச்சை வந்து தொடங்குறாங்க. இவருக்கு வந்து அப்போ வந்து மென்டாரா இருந்தவர் வந்து ஒரு முக்கியமான EH அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஆராய்ச்சியை இந்த காலகட்டத்திலையும் இதுவும் வந்து இருதயவியல்ல இவருடைய ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. ஸோ 1951ஆம் ஆண்டிலிருந்து ஜெரமி ஸ்வான் வந்து இருதயவியல்ல இவருடைய ஆராய்ச்சியை வந்து தொடங்குறாங்க. ஸோ இவருடைய ஆராய்ச்சியை வந்து ஒரு பக்கம் ஜெரமி ஸ்வான் வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை ஜெரமி ஸ்வான் எழுதி பப்ளிஷ் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போன பிறகும் கூட இந்த லண்டன்ல இருக்கிற ஹென்ரி பார்கிராஃப்ட் அவர் கூட தொடர்பில் தான் இருந்தாங்க. தொடர்பில் இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஹென்ரி பார்கிராஃப்ட் கூட இணைஞ்சு ஜெரமி ஸ்வான் 1953ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி, அது இங்கிலாந்தில் இருக்கிற ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டிக்கு ஹென்ரி பார்கிராஃப்டும் ஜெரமி ஸ்வானும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் மானோகிராஃபை அதை வந்து சிம்பத்தட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் பிளட் வெசல்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ஒர்க்கு இது 1953ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த ஹென்ரி பார்கிராஃப்ட் கூட இணைஞ்சு. மேலும் இதே 1953ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வானுக்கு வந்து அந்த 2 வருட ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து மேயோ கிளினிக்ல முடிவடைஞ்ச பிறகு மின்னசோட்டா ஹார்ட் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு வந்து இன்னும் 2 வருடத்துக்கு உண்டான ஃபெல்லோஷிப் வழங்கப்படுது. அதை பயன்படுத்தி 1953ஆம் ஆண்டிலிருந்து ஜெரமி ஸ்வான் வந்து மேலும் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்த நிலையில 1954 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதுறாங்க. அது வந்து நுரையீரல், அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், இந்த ரத்த அழுத்தம், அது குறித்துலாம் இவர் வந்து ஒரு ஒர்க்கை எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய இருதய நோய் அது குறித்துலாம் இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதன் விளைவு 1954ஆம் ஆண்டு பல்மினரி ஹைப்பர் டென்ஷன் இன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு ஒர்க்கு 1954ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஆராய்ச்சியை ஒரு பக்கம் பண்ணிட்டு வர இன்னும் நிறைய பொறுப்புகளில் இவர் வந்து நியமிக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1955ஆம் ஆண்டு மின்னசோட்டா ஹார்ட் அசோசியேஷனுடைய ஃபெல்லோஷிப்பும் இவருக்கு முடிவடையுது. ஆனால் இதே 1955ஆம் ஆண்டு தான் அந்த மேயோ கிளினிக்கில் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஆலோசனை மருத்துவராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவருக்கு வேலை கிடைக்குது.
கிடைக்குது. இதுக்கப்புறம் 1956 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து மேலும் ஒரு பணியை தொடங்குறாங்க. அதாவது அந்த ராச்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது உடலியல்ல ஒரு உதவி பேராசிரியராக 1956 ஜெரமி ஸ்வான் வந்து நியமிக்கப்படுறாங்க. பிறகு சில காலத்துக்கு பிறகு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியா பதவி உயர்வையும் பெறாங்க. ஸோ உடலியல் பேராசிரியராக பதவி உயர்வையும் பெறாங்க. இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1959 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டர்லேருந்து ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோம் போகிறாங்க. அங்கே போய் இந்த கார்டியாக் ஆஞ்சியோ அது குறித்து 1959 ஜெரமி ஸ்வான் வந்து பயிற்சி பெற்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோம்லேருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கே வந்துடுறாங்க. இந்த முறை அந்த மேயோ கிளினிக்கோடைய அந்த கார்டியாலஜி டிவிஷன் அதனுடைய ஒரு டைரக்டராகவே கேத்தரைசேஷன் லேபரட்டரி அதனுடைய ஒரு டைரக்டராகவே 1959 ஜெரமி ஸ்வான் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ டைரக்டர் ஆஃப் தி கார்டியாலஜி கேத்தரைசேஷன் லேபரட்டரி ஆஃப் மேயோ கிளினிக் அதில் வந்து ஒரு இயக்குனராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. அடுத்து 1960 காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியை ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ் மேலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குறிப்பாக அந்த ஹார்ட் டிசீஸ் அதே மாதிரி லங் டிசீஸ் அதாவது நுரையீரல் அதுக்கப்புறமா இதயம் இதிலெல்லாம் குறைபாடு உள்ள நோயாளிகள் அவங்களும் வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸில் குறிப்பாக ஐசியூவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவங்களுடைய ரத்த அழுத்தத்தையும் அதே மாதிரி அவங்களுடைய ஆக்சிஜன் அளவு ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் அளவு இருக்குது அப்படின்றதையும் அதே மாதிரி அந்த ஹார்ட் அவுட்புட் அதாவது இதயத்திலிருந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ரத்தமானது புஷ் பண்ணப்பட்டு வெளியேறுது உடலுக்கு வந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மெஷர் பண்ணணும் அளவிடணும். இதுக்குண்டான ஒரு ஆராய்ச்சியில் ஜெரமி ஸ்வான் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. ஏன்னா ஐசியூவில் இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த விஷயங்கள் அவங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை அதே மாதிரி ஆக்சிஜன் அளவு அதே மாதிரி அந்த கார்டியாக் அவுட்புட் எல்லாம் வந்து சோதனை பண்ணி அதை மெஷர் பண்ணி அளவிடுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இதில் இவர் ஜெரமி ஸ்வான் வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க 1960களில். இதே காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுக்கு வில்லியம் கேன்ஸ் அப்படின்றவருடைய நட்பு கிடைக்குது. அந்த வில்லியம் கேன்ஸ் கூட இணைஞ்சு ஜெரமி ஸ்வான் வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. வில்லியம் கேன்ஸும் இதே மாதிரியான ஆராய்ச்சியில் ஜெரமி ஸ்வான் கூட சேர்ந்து ஈடுபட தொடங்குறாங்க. இந்த வில்லியம் கேன்ஸ் வந்து 1919 பிறந்திருந்தவர். இவரை விட கிட்டத்தட்ட 3 வயசு வந்து ஜாஸ்தி. அவர் கூட சேர்ந்து ஜெரமி ஸ்வான் இவருடைய பணியை வந்து தொடங்குறாங்க, பங்களிப்பு ஆற்ற தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வான் வந்து சில ஜேர்னல்ஸில் கார்டியாலஜி ஜேர்னல்ஸ்லாம் இவர் ஒரு எடிட்டராகவும் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்நிலையில தான் ஜெரமி ஸ்வான் வந்து கார்டியாலஜியில் இவர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி இவருடைய பங்களிப்புக்காக 1965 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த சீடார் சைனை மெடிக்கல் சென்டர் அப்படின்ற ஒரு மெடிக்கல் சென்டர் அங்கே வந்து இவருக்கு கார்டியாலஜி டிவிஷனுடைய டைரக்டராக வேலை கிடைக்குது. ஸோ இதுக்காக 1965 ஜெரமி ஸ்வான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் மேயோ கிளினிக்கோடைய அந்த கார்டியாலஜி கேத்தரைசேஷன் லேபரட்டரி அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற அந்த ராச்செஸ்டர்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸுக்கு இவருடைய ஃபேமிலியோட 1965 போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா ஜெரமி ஸ்வான் வந்து அங்கே இவருடைய பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த சீடார் சைனை மெடிக்கல் சென்டர் ஆனது சீடார் சைனை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஆனால் இந்த 1960 காலகட்டத்தில் இது வந்து சீடார்ஸ் ஆஃப் லெபனான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே கார்டியாலஜி டிவிஷனுடைய டைரக்டராக 1965 இருந்து இவர் வந்து ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1966 ஜெரமி ஸ்வான் ஒரு முக்கிய பொறுப்பை வந்து பெறாங்க. அதாவது அந்த லாஸ் ஏஞ்சலஸ்லேயே இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ஹார்ட் அசோசியேஷன் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக 1966 ஜெரமி ஸ்வான் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1967 இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய பொறுப்பு அதே லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ஹார்ட் அசோசியேஷன் அதனுடைய ரிசர்ச் கமிட்டியுடைய ஒரு சேர்மனாக 1967 ஜெரமி ஸ்வான் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா 1968 இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுடைய அம்மாவான அந்த மார்செல்லா பெர்டைல் கெல்லி ஸ்வான் அப்படின்றவங்க அவங்க
வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களும் ஒரு மருத்துவர் அப்படின்றனால அவங்களுடைய மருத்துவ பணியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. பிறகு ஜெரமி ஸ்வானுடைய அம்மாவான அந்த மார்செல்லா பெர்டைல் கெல்லி ஸ்வான் அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. இதுவும் ஜெரமி ஸ்வானுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஜெரமி ஸ்வான் வந்து பொது வாழ்க்கையில் பல கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இதே 1968ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி FACC அப்படின்ற அந்த ஒரு ஃபெல்லோஷிப்பை 1968ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1969ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து அந்த லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ஹார்ட் அசோசியேஷனுடைய ரிசர்ச் கமிட்டியுடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சாண்டா மோனிகா அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து ஜெரமி ஸ்வான் இவருடைய ஒய்ஃப் இவருடைய சில்ட்ரன் கூடலாம் போயிருந்தாங்க. அப்போ போயிருக்கும்போது அங்கே வந்து வின் பிளேயிங் வித் செல்ஸ் அதை பார்த்து ஜெரமி ஸ்வானுக்கு ஒரு யோசனை தோணுது. அதாவது இந்த கேத்தட்டர் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டிவைஸ் அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு யோசனையானது இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுக்கு வருது. இந்த ஒரு வின்ஸ் வந்து இந்த அந்த படகு ஓட்டம், ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து ஜெரமி ஸ்வான் வந்து அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதனால வில்லியம் கேன்ஸ் அப்படின்ற இவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண அந்த நபருக்கு கான்செப்டை இவர் ஜெரமி ஸ்வான் வந்து விளக்குறாங்க. விளக்கிய பிறகு 1970ஆம் ஆண்டு 2 பேருமே இணைஞ்சு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பல்மினரி ஆர்டரி கேத்தட்டர் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சனால வில்லியம் கேன்ஸ் அதே மாதிரி ஜெரமி ஸ்வான் இவங்க 2 பேருடைய பேரில் ஸ்வான் கேன்ஸ் கேத்தட்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது 1970ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி இந்த ஒரு கேத்தட்டர் ஆனது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இப்போ நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐசியூவில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னா இப்போ அவங்களுடைய ரத்த அழுத்தம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு, அதே மாதிரி அந்த ஹார்ட் அவுட்புட் இதெல்லாமே வந்து அளவிடுறதுக்கு அவங்களுடைய நுரையீரல் தமனியில் அந்த பல்மினரி ஆர்டரியில் வந்து ஒரு டியூபை வந்து வச்சிட முடியும். அதுக்கப்புறம் அதிலிருந்து இவங்க வந்து மெஷர் பண்ணலாம் அந்த ரத்த அழுத்தம் என்ன இருக்குது, அந்த ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு இதயமானது எப்படி ரத்தத்தை எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி வெளியே அனுப்புது, இது அதாவது வெளியேன்னா உடலுக்குள்ளேயே வந்து இதயத்தில் உள்ளிருந்து உடலுக்குள்ளேயே எப்படி அனுப்புது, இது குறித்தெல்லாம் அதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு அந்த மெடிக்கல் டிவைசஸ் தான் இவங்க 2 பேரும் வந்து ஜெரமி ஸ்வானும் அந்த ஒரு நபர் வில்லியம் கேன்ஸ் 2 பேரும் 1970ஆம் ஆண்டு கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் ஒர்க்காக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் கேட்டரைசேஷன் ஆஃப் தி ஹார்ட் இன் மேன் வித் யூஸ் ஆஃப் எ ஃப்ளோ டைரக்டட் பலூன் டிப்டு கேத்தடர் அப்படின்னு சொல்லி, அதாவது இதில் வந்து பலூன் வடிவத்திலான ஒரு விஷயமும் இருந்தது, ஃப்ளோ டைரக்டடாகவும் இருந்தது. ஸோ அதை வந்து கேட்டரைசேஷன் ஆஃப் தி ஹார்ட் இன் மேன் வித் யூஸ் ஆஃப் எ ஃப்ளோ டைரக்டட் பலூன் டிப்டு கேத்தட்டர் அப்படின்ற அந்த டைட்டில் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த 1970ஆம் ஆண்டு. இதுக்கப்புறம் இதே 1970ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ACP அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து ஜெரமி ஸ்வான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1971ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலையும் ஒரு மெம்பராக ஜெரமி ஸ்வான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் ஜெரமி ஸ்வானும் இவருடைய மனைவியான அந்த பமிலா வினஃப்ரெட் ஸ்கீட் ஸ்வான் 2 பேரும் வந்து மனஸ்தாபப்பட்டு 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. இந்த நிலையில் 1972ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து அந்த லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ஹார்ட் அசோசியேஷன் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து மெம்பர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 6 வருடங்களுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டு விலகுறாங்க. பிறகு 1973ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய 51 வயதில் ஜெரமி ஸ்வான் வந்து 1973ஆம் ஆண்டு ரோமா சாபேக்லியன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜெரமி ஸ்வான் மற்றும் அந்த இவருடைய 2வது மனைவியான ரோமா சாபேக்லியன் ஸ்வான் இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஜெரமி ஸ்வானுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1973ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. அந்த பொறுப்பில் 1974 வரைக்கும் ஜெரமி ஸ்வான் வந்து
அந்த பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தாங்க. மேலும் இந்த 1974ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற கௌரவத்தை 1974ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் பெறாங்க. மேலும் இதே 1974ஆம் ஆண்டு அந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய சயின்டிஃபிக் கமிட்டியில் ஒரு மெம்பராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1975க்கு பிறகு ஜெரமி ஸ்வானும் வில்லியம் கேன்ஸும் கண்டுபிடிச்சிருந்த அந்த ஸ்வான் கேன்ஸ் கேத்தடர் ஆனது பெரிய பயன்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க பல மருத்துவமனைகளில் சீரியஸாக இருக்கக்கூடிய நோயாளிகளினுடைய இதயம் மற்றும் அவங்களினுடைய நுரையீரல் அதனுடைய செயல்பாடுகளை அளவிடுறதுக்காகவும் கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அதாவது கண்காணித்து அதை நிர்வகிக்கிறதுக்காகவும் இவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த பிஎஸ்சி அப்படின்னா பல்மினரி ஆர்டரி கேத்தடர் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி அது வந்து இவங்களுடைய பேர்னால ஸ்வான் கேன்ஸ் கேத்தடர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதுதான் வந்து பிஎஸ்சி அப்படின்றது. ஸோ அது வந்து பயன்பாட்டில் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயன்பாட்டில் இருந்தாலும் அதில் சில விமர்சனமும் கிளம்ப ஆரம்பிக்குது. அதாவது இது வந்து சரியாக தான் பயன்படுதா, இது உண்மையாகவே எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் 1980ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து அந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய அந்த சயின்டிஃபிக் கமிட்டியுடைய மெம்பர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் விலகுறாங்க. இதுக்கப்புறமா 1980களுக்கு பிறகு ஜெரமி ஸ்வான் வந்து இந்த பிஎஸ்சியினுடைய முக்கியத்துவம் அந்த மெடிக்கல் டிவைஸினுடைய முக்கியத்துவம் குறித்து ஜெரமி ஸ்வான் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையும் எழுதி தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜெரமி ஸ்வானுக்கு நிறைய கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சீடர் சைனை மெடிக்கல் சென்டர் இவர் வந்து பணிபுரியக்கூடிய அந்த ஒரு சீடர் சைனை மெடிக்கல் சென்டர் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து தியோடோர் கம்மிங்ஸ் ஹியூமனிடேரியன் அவார்டு அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஆஞ்சலிஸ்லேயே இருக்கக்கூடிய UCLA அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஆஞ்சலிஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் குறிப்பாக வந்து கார்டியாலஜி இருதயவியலை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் இவர் ஜெரமி ஸ்வான் வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிஞ்சாங்க. இது 1965ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஆஞ்சலிஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது சொல்ல தவறிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்திலையும் அந்த பொறுப்பில் தொடர்ச்சியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1984ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியோடைய பெதஸ்டா கான்ஃபரன்ஸ் கமிட்டி அதனுடைய ஒரு சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1985ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி தரப்பிலிருந்து இவருக்கு டிஸ்டிங்கிஷ் ஃபெல்லோ அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது, அந்த அவார்டு வழங்கப்படுது. மேலும் இதே 1985ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு மாஸ்டராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஒரு கௌரவத்தையும் பெறாங்க. இதுக்கப்புறமா ஜெரமி ஸ்வான் வந்து இதே 1985ஆம் ஆண்டு இந்த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஜேம்ஸ் பி ஹெரக் அவார்டு இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் மெடிக்கல் சர்வீஸுக்காக இவருக்கு வந்து வழங்கப்படுது. இந்த ஒரு ஜேம்ஸ் பி ஹெரக் அவார்டு அப்படின்றது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் தரப்பிலிருந்து. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1987ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஆஞ்சலிஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி அப்படின்ற அந்த பேராசிரியர் பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதே மாதிரி அந்த சீடர் சைனை மெடிக்கல் சென்டரோடைய கார்டியாலஜி டிவிஷன் குறிப்பாக கார்டியாலஜி கேத்தரைசேஷன் டிவிஷன் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் இந்த ஒரு 1987ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட ஜெரமி ஸ்வானுக்கு நிறைய கௌரவங்களும் கிடைச்சது, நிறைய பொறுப்புகளும் கிடைச்சது. அதில் குறிப்பாக 1989ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய பணியிலிருந்து அந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியோடைய பெதஸ்டா கான்ஃபரன்ஸ் கமிட்டி அதனுடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இந்த நிலையில் 1990ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வானுக்கு வந்து அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஐரிஷ் கார்டியாலஜி சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து ஸ்டோக்ஸ் பிரைஸ் அது வந்து அந்த அவார்டானது அந்த மெடல் 1990ஆம் ஆண்டு இவருக்கு ஜெரமி ஸ்வானுக்கு வழங்கப்படுது. இது மாதிரி ஜெரமி ஸ்வானுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவருடைய பொது வாழ்க்கை பப்ளிக் லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவருடைய பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள். குறிப்பாக ஜெரமி ஸ்வானுடைய 5வது மகளான கேத்தரின் ஸ்வான் அவங்க வந்து 1958 காலகட்டத்தில் பிறந்திருந்தாங்க. அவங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்டு 1992ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 34 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது ஜெரமி ஸ்வானுடைய
பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்தது. இவர் வாழும்போதே இவருடைய மகள் இறந்தது. இதனால் 1992ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து இவருடைய மகளினுடைய நினைவாக கேத் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து ஆனல்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசனில் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது ஒரு பக்கம் இருக்க ஜெரமி ஸ்வானுடைய பொது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இவருக்கு நிறைய கௌரவங்கள். குறிப்பாக 1994ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து, இது வந்து அயர்லாண்டில் இருக்குது, அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜோடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா கௌரவ உறுப்பினராக 1994ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1996ஆம் ஆண்டு இவர் ஆரம்பத்தில் மருத்துவம் படிக்க ஆரம்பித்து அந்த அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரி டாக்டரேட் கௌரவ டாக்டர் பட்டம் 1996ஆம் ஆண்டு ஜெரமி ஸ்வானுக்கு வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருந்து அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற பேசடீனாக்கு வந்து வந்திருந்தாங்க இவருடைய ஃபேமிலியோட. அதாவது இவருடைய 2வது மனைவி மிச்சம் இவருடைய குழந்தை மகன்கள் ஸோ அவங்களோட வந்திருந்தாங்க. அங்கே ஜெரமி ஸ்வான் வந்து 2 முக்கியமான கம்பெனிஸோடைய டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டு இந்த கார்டியாக் டிவைசஸ், இந்த மாதிரி இந்த கேத்தட்டர் மாதிரியான மெடிக்கல் டிவைசஸ்லாம் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில் டைரக்டராக ஜெரமி ஸ்வான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் 2 தனியார் கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனிஸில் இவர் வந்து டைரக்டராக பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1999ஆம் ஆண்டு இந்த ஒரு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து டிஸ்டிங்கிஷ் சர்வீஸ் அவார்டானது வழங்கப்பட்டது. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு அதே அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியோடைய ஒரு மாஸ்டராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மாஸ்டர் ஆஃப் தி காலேஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு அதே அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியோடைய டிஸ்டிங்கிஷ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இது வந்து 2003ஆம் ஆண்டு இவருக்கு ஜெரமி ஸ்வானுக்கு வழங்கப்பட்டது. இதே 2003ஆம் ஆண்டு தான் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய இந்த ஹார்ட் இன்னோவேஷன் அவார்டு, அது வந்து இவர் கூட அந்த ஸ்வான் கேன்ஸ் கேத்தடரை கண்டுபிடிச்ச அந்த வில்லியம் கேன்ஸ் இவங்க 2 பேருக்குமே இந்த ஒரு ஹார்ட் இன்னோவேஷன் அவார்டானது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டது. இது மாதிரி ஜெரமி ஸ்வானுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் சில கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து இந்த மைமானிடிஸ் அவார்டு அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவருக்கு, அதாவது ஜெரமி ஸ்வானுக்கு இன்னும் கூடுதலாக நிறைய, குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், இங்கிலாந்தில் இருக்கிற பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து இவருக்கு வில்லியம் டிக்சன் மெமோரியல் அவார்டு இதுவும் வழங்கப்பட்டது. இது மாதிரி பல கௌரவங்களை பெற்று வாழ்ந்த இவர் வந்து ஸ்ட்ரோக்னால, அதாவது பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு இறுதியாக 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 7 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜெரமி ஸ்வான் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜெரமி ஸ்வான் இறக்குறதுக்கு முன்னாடி இவரும் இவருடைய 2வது மனைவியான அந்த ரோமா சாக்பேக்லியன் ஸ்வான் அப்படின்ற இவரோட 2வது மனைவி, அவர் கூட சேர்ந்து ஜெரமி ஸ்வான் வந்து அயர்லாண்டுடைய டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் இவர் படிக்க ஆரம்பித்த அந்த மருத்துவக் கல்லூரி, அங்கே வந்து இவருடைய பேரில் ஜெரமி ஸ்வான் லெக்சர் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரையை நிதி கொடுத்து இவர் வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் தான் 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 7 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜெரமி ஸ்வான் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜெரமி ஸ்வான் இறந்து போன கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 27 அன்னைக்கு ஜெரமி ஸ்வானை கௌரவப்படுத்திருக்காங்க. இவருடைய பேரில் ஒரு விரிவுரையானது லெக்சரானது வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த நபருடைய, அதாவது ஜெரமி ஸ்வானுடைய பேரில் ஒரு ஃபண்டும் உருவாக்கப்பட்டு அது நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இது மாதிரி ஜெரமி ஸ்வானுக்கு பல கௌரவங்கள் கிடைக்கிறதுக்கான காரணம் வாழும்போது இவர் மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக இருதயவியல் ஆற்றின பங்களிப்பு தான். இப்பேற்பட்ட ஜெரமி ஸ்வான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.